எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோன் டேரோ இன் தமிழ். அண்ட் டுடே நம்ம என்ன பார்க்கலாம் பிக் அ கார்டு ரீடிங் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பர்சனுடைய தாட்ஸ் அபவுட் யூ டுடே என்ன பார்க்கலாம், ஓகேவா? ரைட். ஸோ அவங்களுடைய தாட்ஸாக இருக்கட்டும் இல்லை மெசேஜஸாக இருக்கட்டும், என்ன மெசேஜ் வருதோ அதை பார்ப்போம். ஸோ இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. pile 1, pile 2, pile 3. Rose quartz, amethyst and red jasper. So close your eyes, inhale, exhale 3 times பண்ணிக்கோங்க. And then open your eyes. எது without second thought எது சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ let us start with pile 1. யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ pile 1, உங்களுக்கான மெசேஜஸ் ஃப்ரம் யர் பர்சன்ஸ், ஓகேவா? மெசேஜஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய தாட்ஸாக இருக்கலாம், ஃபீலிங்ஸாக எது வருதோ நம்ம அதை பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. ஸோ லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் let us செக் ஓவரால் எனர்ஜி. அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். யூ வர்சஸ் தெம் எடுக்கலாமா அப்படின்னு யோசித்தேன், பார்ப்போம். லெட் மீ ட்ரை இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலி zodiac sign, ஈச் zodiac sign வீடியோ வந்து பாருங்கள், அதில் உங்களுக்கு மெசேஜஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு zodiac sign எடுக்கும்போது எனர்ஜி ரொம்ப நான் ரொம்ப லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஸ்பெசிஃபிக்காக வருதா. ஸோ 12 zodiac sign எடுக்கும்போது ரொம்ப எனர்ஜி டயர்டாக இருக்குது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அது எடுக்கிறோம். பட் உங்கள் zodiac sign மெசேஜஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலை. ஓகே, அது வந்து சில மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த மெசேஜஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். லெட்ஸ் see pile 1. பாருங்க, பாருங்க நீங்க இது உங்களுக்கு அதில் ஏதாவது மெசேஜஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு. ஓகே, sorry for the distance. So let's see what about the energies of your person. Overall energy எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். Please spirit, what about the energy of one person? Anxiety, ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. Door to personal healing and happiness. ஓகே, ஸோ இன்றைக்கும் அந்த கவலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹார்ட் ப்ரோக்கன் தெரியுது. அண்ட் சுற்றி இருக்கிறவங்கனால பிரச்சனைகள் தெரியுது. ஆனாலும் அவங்க வந்து ஸ்டில் அந்த ஹார்ட்டை கையில் வச்சுட்டு இருக்காங்க. சரியா? மேன் ஹோல்டிங் எ ஹார்ட், ரைட்? ஸோ ஸ்டில் அவங்க அவங்கள தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரைட், ஃபைன். என்வி, சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனைகள் தெரியுது. சில பேர் வந்து ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பொறாமப்படுறவங்க கூட இருக்கலாம், இல்லை சம்வாட் அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கவங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், ஓகே. வாட் அபவுட் மூனாலஜி சேஸ் about their situation? அவங்களுடைய சிச்சுவேஷன் மூனாலஜி எப்படி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கு. So pile 1, let's see. Communication is key. Your hard work is paying off. A new start is coming. It is time to release negativity. The end of tough cycle approaches. Wow. ஓகே, அவங்க எதுலேருந்தோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே அங்கே வந்து வாட் யூ நீட் டு ரிலீஸ். எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள் அப்ரோச்சஸ். ரைட், அவங்க எப்படின்னா அந்த ஹீலிங் போயிட்டு இருக்க எல்லாம் அவங்களுக்கே சில பேர் pile 1 உங்கள் பர்சனே அவங்க மேலே ஒரு வித பொறாமையில் இருந்திருக்கலாம். பட் எனிஹவ் அந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியிலேருந்து அவங்க வெளியில் வராங்க. ஓகே, யார் ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் ஆஃப். ஐ திங்க் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து அதிகமாக இதில்
எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். அதுக்கான ஒரு பலன் இருக்குது. கம்யூனிகேஷன் இஸ் கீ அப்படின்னு கிடச்சிருக்கு நமக்கு. அவங்களோட எனர்ஜி மேபி கம்யூனிகேட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனை போயிட்டுருக்கலாம். டேரோ கார்ட்ஸில் பார்ப்போம். ஓகே, வாட் யூ நீட் டு ரிலீஸ். ஸோ அதான் அவங்களுடைய அந்த எல்லாத்தையும் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு, சரியா? அந்த ஹார்ட் பிரேக்கோ இல்லை அவங்க பண்ண தப்போ பிரச்சனைகள்னால ஏற்பட்ட விளைவுகள், நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓகே, ரைட். Now let's see cards என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். Tarot cards, their thoughts about you today. Let's see pile 1. நிறைய வருது பாருங்க. envy, இங்க devil, some negative influences இருக்கலாம், இல்ல negative thoughts இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ உங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை வந்திருக்கலாம் pile 1, I don't know. ஸோ அவங்க இன்னும் ஈகோ ப்ராப்ளம்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, சரியா? அதனால தான் இன்னும் அந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன். ஏன்னா இப்போதான் அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, பட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஐ திங்க் அப்பாலஜி, உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்போ சம்வாட் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள ஸ்டெப் எடுக்க விடாமல் பண்ணலாம் சில பேர் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க. டெவில் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஹார்ட் எனர்ஜி, சரிங்களா pile 1. ஸோ ட்ரை டு டூ ப்ரேயர் ஆர் பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. உங்களை நீங்கள் டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ தட் உங்கள் பர்சனே டிவைனோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்காக கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இங்கே டெவில் பார்க்கும்போது மேபி அவங்கள சுற்றி சில விஷயங்கள் டாக்ஸிக்காக போயிட்டு இருக்கலாம். அவங்கள ஸ்டெப் எடுக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய பொய்யா சொல்லிட்டு இருக்கலாம் உங்கள் சைடை பற்றி, ஓகேவா? அதனால அவங்க ஸ்டெப் எடுக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அப்படி இப்படி ஏதோ சம்வாட் உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, சரியா? What they are thinking about you. person please spirit. பாருங்க அகெயின் மூன், நல்ல எனர்ஜி பார்க்க முடியல. ஸ்பெல் ஒர்க்கோ இல்லை சம்வாட் ஹார்ட் பிரேக், 3 of swords, 2 of pentacles. ஏற்கனவே இங்கேயும் ஹார்ட் பிரேக் பார்த்தோம். ஓகே, ஸோ சம் சீக்ரெட்ஸ் ஆர் தேர் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒரு பயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சைட்டி பார்த்தோம், இங்கே ஆன்சைட்டி பார்த்தோம். இந்த பர்சனுக்கு ரொம்பவே பயம் இருக்குது. ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது மறைக்கிறீங்கன்னு நினைக்கலாம். உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, சில பேருக்கு நினைக்க வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? அதனால ஒரு ஹார்ட் பிரேக். ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் இங்கே ரொம்ப தெரியுது pile 1. அண்ட் ஸோ நியூ பிகினிங் வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவங்க வெளியில் வர்றதுக்கு விரும்பாத மாதிரி இருக்கு, ஓகேவா? ஸோ உங்க மேலே என்னெல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்கு, ஒரு 4 கார்டு பார்ப்போம். இந்த உங்க மேலே லவ் என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு? Ace of, wow, 6 of cups, Ace of pentacles. Sorry for the background noise. எதாவது கேட்டதுன்னா கொஞ்சம் சாரி ஃபார் தட். 6 of cups, வயசானவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ ரீயூனியன், நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்கள சுற்றி இருக்கிற டாக்ஸிசிட்டினால தான் அவங்க ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க. தவறான புரிதல் இருக்கு, சரியா? இந்த பௌர்ணமி அமாவாசை அதை ஒட்டி கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக கோயிலில் போய் உட்காந்து 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ
கைடன்ஸ்னு பார்க்கும்போது இதில் வர விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறது நல்லது. இஃப் இட் ரெசனேட்ஸ் ஓகேவா. ஸோ அவங்க பாருங்க, அகெயின் 2 of Pentacles இஸ் ஸ்ட்ராங். குழப்பி வச்சிருக்கிறாங்க, ரைட். Pile 1 அவங்க உங்கள் பர்சனை வந்துட்டு. பட் அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, பாஸ்ட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரியூனியன் வேணும், நியூ பிகினிங் வேணும், இந்த தாட்லேயே தான் அவங்க இருக்காங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க, ஓகேவா. பட் திருப்பியும் பாருங்க, 9 of Wands ஸ்ட்ராங் எனர்ஜிஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இவ்வளோ இந்த மெசேஜஸே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா Pile 1 இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்கள ஸ்டெப் எடுக்க விடாமல் சுற்றி இருக்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் சம் வாட் ஸ்பெல் ஒர்க் போயிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் டிவைனோட கனெக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் டூ சம் ப்ரேயர் சின்சியர்லி அண்ட் சீரியஸ்லி, ஓகே. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ்னால் ரியூனியன் வேணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஓகே. ஸோ நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு பாஸ்ட்டை பற்றின கவலை இருக்குது அவங்களுக்கு. ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல, ரைட். ஒரு டைலமால இருக்கலாம், ஸ்டெப் எடுக்க தெரியல அண்ட் எடுக்க முடியல, ஓகே. மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். அந்த 3 எனர்ஜி 2 of Pentacles பார்க்கும்போது மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வேணும், அப்புறம் சம்டைம்ஸ் வேண்டாம், வேணும் வேண்டாம், அந்த மாதிரி தாட் வந்து போயிட்டே இருக்குது. பட் ஓவர் ஸ்ட்ரெஸ்டு, தூங்கக்கூட முடியாமல் தே ஆர் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் யூ அப்படின்றதான் பார்க்குறோம். எனிகோ நமக்கு ஒரு விஷயம் என்ன கிடச்சிதுன்னா, அவங்க கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு வராங்க, ஓகேவா. உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Pile 1 What about messages for Pile 1, please angels? Wait. ஓஹோ, கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, ஓகேவா. ரெக்கவரி, ட்ரஸ்ட், நம்புங்க, உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். One more card, please, Spirit. Remain positive. ஸோ abundance is waiting for you, Pile 1. ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருங்க, நெகட்டிவ் தாட்ஸ் போடாதீங்க. ஓ ஃபைன், சூப்பர். ஸோ பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ கவலைப்பட வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான சந்தோஷம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க, சரியா. ஸோ Pile 1 இதான் வந்து this is what I have for you. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi Pile 2, யாரெல்லாம் இந்த amethyst crystal choose பண்ணீங்களோ உங்களுக்கான உங்கள் பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், மெசேஜஸ் என்ன வருதோ அதை பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தேட் ஒரு சின்ன கைடன்ஸ் என்னென்னா, ஆல் ஜோடியாக் சைன்ஸ் வீடியோ வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஜோடியாக் சைனுக்கு அது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம்னா மேஷ ராசிக்கும் பொருந்தும், லக்னத்துக்கும் பொருந்தும், சரியா. அது வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுலேருந்து மெசேஜஸ் கிடைக்கலாம், கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ கைடன்ஸை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து லைஃப்பில் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றத்தை, ஒரு உன்னதமான ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு வர்றது தான் டேரோவுடைய ஒரு பெரிய சேவை அப்படின்றதே நான் வந்து நம்புகிறேன், சரிங்களா. ஜஸ்ட் ரிசல்ட்டுன்னு பார்க்காம இதில் வர கைடன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும், சரிங்களா. ஸோ ஜோடியாக் சைன்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஜோடியாக் சைன் எடுக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகுது ஆக்சுவலி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுக்கிறது. பட் நீங்கள் அதை உள்ளே போய் கூட பார்க்குற மாதிரி எனக்கு தெரில. இது ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள், ஓகேவா. ஸோ don't lose any messages from universe கொடுக்கக்கூடிய எந்த மெசேஜையும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ லெட்ஸ் see, இப்போது நம்ம பார்க்கலாம் உங்களுடைய பர்சன் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். from energy oracle cards, this is the deck energy oracle cards. first வாங்கின deck before 4 years. energy oracle cards, second chakra, anxiety, door to personal healing. I think second pile பார்க்குறவங்களுக்கு மேபி ஃபர்ஸ்ட் பைலும் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த எனர்ஜி கிடைக்குது. wow, carrying connection,
டோர் டு வேல்யூ. இப்போதான் அவங்களுக்கு இந்த கனெக்ஷனோட வேல்யூ புரியுது, ஒருத்தர் எப்படி, ஸோ அது ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டோர் டு ஸ்பிரிட். இப்போதான் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையில் வந்து இருக்காங்க. வாவ், தி சன். மேன் ஹோல்டிங் எ காயின், விமன் ஹோல்டிங் எ காயின். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விடுறதுக்கு இல்லை, தயாரா இல்லை. பேஷன்ஸ், ரெண்டு பேருமே பொறுமையாக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. கேரிங் கனெக்ஷன், இட்ஸ் லவ்லி, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். நோ, ஸோ சோல்மேட்ஸாக இருக்கலாம். அண்ட் ரெண்டு பேருமே வந்து ஒரு டைம் நியூ பிகினிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா, ஸோ ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு நல்ல ஒரு இன்டிமேசி இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிதல் இருக்கு உங்களுக்குள்ள. ஸோ அவங்க அந்த ஒரு எனர்ஜியில தான் இருக்கிறாங்க. வெரி குட். அவங்க மேலே வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு அந்த ஃபீலிங் இருக்கு நல்லா. இன்னும் what is this door to spirit? Let's see, 1 second. 32. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அண்ட் நியூ பிகினிங். அதான் ஒரு புரிதல் அவங்களுக்கு வருது இப்போதான். ஸோ ஒரு எல்லாமே எது நடந்தாலும் ஒரு எதனால நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல்லாம் அவங்களுக்கு வருது. ஓகே, கம்யூனிகேஷன் இஸ் கீ. த எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள் அப்ரோச்சஸ். ஐ திங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பைலும் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. சில பேர் பார்த்துட்டு வந்திருக்கலாம். இமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. luck is on your side. Communication is key. Oh my god, அவங்க நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு சொல்ல விரும்பலாம். win-win outcome is focus. Confidence is your key to success. Surrender to the divine. உங்க பர்சன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ anxiety இருக்கு, கொஞ்சம் இமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னைக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு இங்கே ஒரு விழிப்புணர்வை நம்ம பார்க்குறோம். ஏன் நடக்குது, எதனால், சரி எல்லாமே வந்து ஒரு காரணத்தோடு நடக்குது அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ்லாம் அவங்க இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் என்னைக்கோ அவங்க வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நான் அவங்க விரும்புகிறது ஒரு நியூ பிகினிங். ஸோ கம்யூனிகேஷன் தான் வந்து அந்த ஒரு நியூ பிகினிங்கை கொண்டு வர முடியும். ஓகே, அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஃபைன், வெரி நைஸ். ஃபைல் 2. இந்த மாதிரி ஒரு புரிதல்லாம் வந்துருச்சுன்னா சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே அது, இல்லையா? ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுங்கிறது கிஃப்ட் தான். அது நம்ம யார் கூட பழகுறோமோ புரிஞ்சிக்காம ஒரு சண்டை வரும்போது தட்ஸ் நாட் நைஸ். ஓகே, அது ரிலேஷன்ஷிப்ஸே இல்லாம போயிடுது. இல்லை, புரிதல் வேணும், புரிதல், விட்டு கொடுக்கறது, புரிஞ்சுக்கிறது. ஓகேவா, ஈகோ காட்டுறதுலாம் இருக்கக்கூடாது. ஈகோவே இருக்கக்கூடாதுங்க. ஈகோ எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், கேளுங்க கவனமா. நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்றோம், இன்னைக்கு நான் எப்படி, இப்போ ஒரு வாத்தியாரா ஒர்க் பண்றீங்க, இன்னைக்கு நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன், நாளைக்கு நான் இதை விட நல்லா எடுப்பேன் அப்படின்ற ஈகோ தான் நம்மள்ட்ட இருக்கணும். நம்ம மேல நமக்கு ஈகோ வச்சுக்கணும். மற்றவங்க மேல ஈகோ காட்டவே கூடாது, தேவையே கிடையாது. அது எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணமாயிடுது. ஓகேங்களா, ஸோ ஈகோ அந்த லெவல்ல தான் இருக்கணும். ரைட், புரியுதுங்களா? ஸோ அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லவ்வர்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ், ஹெர்மிட், ஃபூல், டெத். வாவ், சூப்பர். இங்கே நம்ம கேரிங் எல்லாமே பார்த்தோம், புரிஞ்சுக்கிறாங்கன்னு. கண்டிப்பாக வந்து ஷார்ட்டாக நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 5-2. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் நியூ பிகினிங், அவ்வளோதான். ஓகே, டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கலாம்.
உங்களுடைய பர்சன் சில பேருக்கு வெரி ஃபியூ ஒரு சாய்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ரொம்ப பார்க்கல சரியா. ஸோ ஹெர்மிட் ரொம்ப லோன்லியாக அவங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த லோன்லினஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கை கொடுக்குது, ஒரு புரிதலை வந்து கொடுக்குது. ஓகேங்களா. அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ இது நாள் வரைக்கும் மேபி உங்களுடைய சுச்சுவேஷன் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து பாருங்க அதுவே போய் செட் ஆயிடுச்சுங்க. வா சூப்பருங்க. இது ஒரு பார்ட்டாக இருக்குது. ஐ திங்க் பாஸ்டாக இருக்கலாம். இது பாருங்க இது ஒரு பார்ட்டாக இருக்குது. நடுவில் இது காரணமாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. கார்ட்ஸு நான் அப்படி போடவே இல்லை, அதுவே அப்படி அமையுது. ஸோ எப்படி இருந்திருக்கலாம்னா சாய்ஸஸ் இருந்திருக்கலாம், ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனாக இருந்திருக்கலாம். ஓகே, ஒரு அட்ராக்ஷனோட பழகி இருக்கலாம், ஏதோ ஒன்று எதிர்பார்த்து பழகி இருக்கலாம். பட் இப்போ அவங்களுடைய தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க நம்ம எப்படி இருந்தோம், நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டாக தப்பா, ஒரு பிளேஃபுல்லாக இருந்திருக்கலாம். பட் இப்போயும் கொஞ்சம் பிளேஃபுல் எனர்ஜி இருக்குது. எனிஹோ கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த லோன்லினஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து கொண்டுட்டு வருது. ஸோ இது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஒரு நியூ பிகினிங் கமிட்மெண்ட்டோட இருந்தாலும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, செக்ஷுவல் அட்ராக்ஷனும் இருக்குது, கேரிங்கும் இருக்குது. ஓகே, பிளேஃபுல்லாகவும் தான் இருக்கிறாங்க. எனிஹோ ஒரு சைல்டிஸாக இருக்கலாம் உங்களுடைய பர்சன். பட் எனிஹோ எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஒரு நியூ பிகினிங் வந்து வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே சரிங்களா. ஃபைன், சூப்பர். கார்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மெசேஜஸும் அருமையாக இருக்குது. உங்கள் பர்சனும் ரொம்ப சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் மேலே அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, லவ் எப்படி இருக்கு. ஓகே, வா கிங் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ் ரொம்ப ஒரு அட்ராக்ஷன். அவங்களுமே ஒரு அட்ராக்டிவான பர்சனாக இருக்கலாம், அவங்கள சுற்றி இருக்கலாம், கேர்ள்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் எனிகோ. அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஓவர் அட்ராக்ஷன் இருக்குது. டவர் பாருங்கள். ஸோ அந்த செக்ஷுவல் அட்ராக்ஷன் இல்லை பல பேரோட பழகுறது இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இப்போ வந்து அவங்க உங்கள்கிட்ட விரும்புகிறது ட்ரூ லவ். ஓகே, உண்மையான ஒரு நியூ பிகினிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மேலே அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ட்ரூ லவ், தனிமை தான் அவங்களுக்கு வந்து கொண்டு வந்துருக்கு. வா கிங் ஆஃப் வான்ஸ், குவீன் ஆஃப் வான்ஸ் ஒரு கப்புளாக இருக்கணும்னு வந்து விரும்புகிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஜோடி நீங்கள் தான், கப்புள் ஐ மீன் ஏற்ற ஒரு பர்சன் நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் உங்களை கவனிக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பீங்களா, ரொம்பவே சில பேர் இருக்கலாம். ஸோ உங்களுடைய அழகு ஆடுற, உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய டயட்டு சம்வாட் நீங்கள் அதிகமாகவே உங்களை கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து சம்வாட் அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதர்வைஸ் நாங்கள் என்ன பார்க்குறேன், ஆமாம் உங்கள் சைடில் இருந்தும் அவங்க அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருப்பீங்களான்னு எனக்கு தெரில, மேபி ஐ டென்ட் கெட் தட் பாயிண்ட். எனிஹவ் சப்போஸ் மேரிடாக இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, டு பி ஃப்ரேங்க், செக்ஸ் லைஃப்பில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க இருக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா. அண்ட் ஃபார் அதர்ஸ் அவங்க வந்து சில விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குற விஷயம் அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. வா ஒரு கார்டு வேணும் அப்படின்னு கேட்டேன் நான். 6 of Cups. ஸோ ரீயூனியன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ மெமரிஸ் யோசிச்சு பார்க்குறாங்க, நடந்ததெல்லாம் பாஸ்ட் மெமரிஸ், அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆன்சர்ஸ் வச்சுருக்காங்க பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ரீடிங் எடுக்கிற ஐடியாவே இல்லை, திடீர்னு தான் நான். ஓகே, டேக் ஆக்ஷன் வந்துட்டு போகிறாங்க. பெர்ஃபெக்ட் டைமிங் ஆக்ஷன். choose a new direction.
மெடிடேஷன் பிரிங் ஆன்சர். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தால் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். அதில் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மேபி நீங்கள் சில பேர் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். வந்துட்டாங்க, பர்ஃபெக்ட் டைமிங். ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இயர் ஃப்ரம் நவ் 1 இயர்க்குள்ளே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அவ்வளோ டைம் எடுக்குமான்னு நினைக்காதீங்க, அதுக்குள்ளே. ஓகே, ஸோ பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது. அபண்டன்ஸ், பர்ஃபெக்ட் டைமிங் வரும் 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 வரும். ரைட்? கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட். ஏன்னா இங்கே சன் வேறு இருக்குது. ஸோ நல்ல ஒரு சேஞ்சஸ், ஒரு அபண்டன்ஸ் வரும். அது டைம் வரும், அதுக்கான டைம் வரும் அப்படி சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ ஜஸ்ட் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபைன். மெடிடேஷன் பண்ணுங்கள். என்ன கேள்வி மனசில் இருக்கோ அந்த கேள்வியை வந்து உங்களுக்கு பிடிச்ச காட்ட சொல்லிவிட்டு அப்படியே 20 minutes 30 minutes அப்படியே கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணை மூடி மேபி மேக்ஸிமம் நல்லா கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா 5 செகண்டில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்துடும். பட் அதுக்காக கண்ணை திறந்துடக்கூடாது. 30 நிமிஷமாவது தியானம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் யூ. ஸோ அவங்க வந்து சரண்டர் டு டிவைன் அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனில் தான் இருக்காங்க உங்களுடைய பர்சன். ஓகே, ஸோ ஓகே, ஃபைன். அண்ட் லெட்ஸ் see. I'll meet you in my next video. Okay, thank you for watching. Take care. Bye. Hi, pile 3 யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ? ரெட் ஜாஸ்பர். ஓகே, பார்க்கலாம். உங்களுடைய பர்சன் எனக்கு சும்மா தோணுது, கரெக்டானு தெரில. செக் பண்ணி சொல்லுங்கள் ரெசனேட் ஆச்சுன்னா. மேபி ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தெரியல, அப்படி இருக்கலாம்னு எனக்கு தோணுது சில பேருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஸோ உங்களுடைய எனர்ஜி, பேஷன்ஸ், அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ், பொறுமையாக இருக்காங்க, நல்லது நடக்கும். ஆஃப்டர் ஸ்டார்ம் வார்னிங், ப்ளூசமிங், அபண்டன்ஸ். ஓகே, இடி, மின்னல், புயல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு அபண்டன்ஸ், நல்ல ஒரு சந்தோஷம்லாம் ஏற்படும்னு பொறுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. What about their energy? Pile 3. Pile 3 person's energy, please. ஸோ பிஃபோர் தட் அந்த ஆல் ஜோடியாக் சயின்ஸ் ரீடிங் எல்லாம் பாருங்கள். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான மெசேஜஸ் கிடைக்கும். ஆக்சுவலி ஒரு ஜோடியாக் சைன் 12 ராசிக்கு எடுக்கும்போது ரொம்பவே டயர்ட் ஆகுது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அது பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அந்த ராசிக்கு அப்படிங்கும்போது அந்த எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக வந்து அந்த மெசேஜஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் நீங்கள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பட் எனிஹோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த மெசேஜஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ லெட்ஸ் see now. Please spirit, what about ஸோ டெய்லி அந்த மெசேஜஸ், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ டெய்லி இந்த ஒரு ஜோடியாக் சைனுக்கும் அந்த மெசேஜஸ், கைடன்ஸ் பார்த்து நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு லைஃப்பில் சேஞ்ச் வரும். ஓகேங்களா? லைஃப் ஸ்டைலில், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றத்தை, மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது தான் இந்த டாரோ ரீடிங். ஓகே, ஜஸ்ட் லைக் அதுவாக ரிசல்ட் பார்க்குறது மட்டும் கிடையாது. இதில் வர்ற கைடன்ஸ் வந்து டிவைன் கைடன்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு தெரியல. டிவைன் கைடன்ஸ் இது வந்து நம்மளுடைய மனநிலையவே மாற்றும். ஸோ கண்டிப்பாக மாற்றும், எக்ஸலண்ட்டாக மாற்றும். அதில் டவுட்டே கிடையாது. வேறு எதுவுமே செய்யாது, இது செய்யுங்க ஈஸியாக. ஸோ அந்த மனநிலை மாறும்போது நம்மளுடைய லைஃபே மாறும். சரிங்களா? ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நம்ம மாறுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய எந்த மெசேஜையும் மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அண்டு உங்களுடைய
இப்போ நான் கொடுத்துருக்க இந்த விஷயம் கூட யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்கலாம். உங்களுக்கு எங்கேயோ மெசேஜ் வச்சுருக்காங்க, நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, போய் பாருங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பார்க்கலாம். இன்டெசிஷன், ஒரு முடிவு எடுக்காமல் இருக்காங்க ஸ்டில், சரியா? பட் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னும் இருக்குது, சரிங்களா? அதனால இன்னும் 2 ரோடாக தெரியுது. ஸோ எந்த ரோடை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நிறைய மெசேஜஸ் வருது. ஹார்ட் ப்ரோக்கன், டிசைட். மேபி உங்களை பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கலாம். சில பேர் அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு உங்களை அவங்க ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். ஸோ வாட் அவங்களுக்கும் ஹார்ட் ப்ரோக்கன் ஹார்ட் தெரியுது. திங்கிங் மேன், 7th செக். சில விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு புரிதலை கொண்டுட்டு வருது. ஓகே, இந்த பிரிதல்ல ஒரு புரிதல் வருது அவங்களுக்கு. ஓகே, பை 3. Wow, don't let your past hold you back. A new romantic cycle begins. You are good enough. You are very close to achieving your goal. சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. What do you need to release? சில விஷயங்கள் அவங்களுக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. Balance spirituality and practicality. Okay, ஸோ ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்களுடைய தாட்ஸ் போகலாம். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்திருக்கலாம். ஸோ நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். ஓஹோ, சில பேருக்கு வேறு சாய்ஸஸ் இருக்கோ அப்படின்னு பார்க்க முடியுது. ஒன்று, அவங்க முடிவே எடுக்காதனால ஐ திங்க் உங்களுக்கு ஒரு பைல் 3 சில பேருக்கு இது பொருந்தலாம். அவங்களோட இன்டெசிஷனால மேபி உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் ஆரம்பிச்சிருக்கலாம் சில பேருக்கு. ஓகே, இவ்வளோ நாளும் உங்களை தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கலாம். இப்போ உங்களை ஒரு யூ ஆர் குட் எனஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய கோல் என்ன, எதை நம்ம விடணும் அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க. ரைட், what do you need to release? என்ன தப்பணும், எதை விடணும், ஸோ தட் அவங்க நினச்சதை சாதிக்க முடியும் அப்படின்ற தாட்டெல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இனியும் பாஸ்டே நினச்சிட்டு பிடிவாதமாக இருக்காமல் சேஞ்ச் ஆகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சில விஷயங்களை விடணுமா, விட்டுட்டு மாறுவோம் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, ஸோ what about their thoughts, feelings, or thoughts or messages, whatever may be, எது வருதோ நம்ம பார்க்கலாம். Hangman, 9 of Pentacles, 10 of Wands, Page of Swords, Jumping. One second. Chariot, oh my god. Magician. Anything else, spirit, please, spirit? That's it. Wow, Hierophant. இதை மைண்டில் வச்சுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். ஹேரோஃபண்ட் கார்டு வருதா பார்க்கலான்ட்டு பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்துட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் சொன்னேன் நான். மேபி சில பேர் அவங்க ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு பொசிஷனில் இருக்கலாம், அவங்களுக்கு கீழே ஒரு அவங்களுடைய நியூ பிகினிங் கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கலாம். 6 of Cups வந்துச்சு, எல்லா பைலுக்குமே வந்துருச்சு. பைல் 3க்கு இங்கே தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ பார்க்கலாம். அந்த கிளாரிட்டி போடும்போது ரியூனியன் வேணும் அப்படின்னு நினைக்க சான்ஸ் இருக்கு. Ace of Cups, நியூ லவ் பார்க்க முடியுது. உங்கள் சைடு பார்க்கலாம், இல்லை அவங்க சைடு இருக்கலாம். ரைட், இல்லை அப்படின்னா அந்த அடுத்த லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும்னு நினைக்கலாம்.
And the Hanged Man, 9 of Pentacles, 1 second, Page of Swords, 10 of Wands, Magician, Four of Pentacles, Fool. Okay. சில பேர் நான் என்ன பார்க்குறேன்னா, சில பேர் மூவ் ஆன் ஆயிட்டீங்க, உங்கள் லைஃப்பை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங். இதுலேயே வந்து ஸ்டக் ஆகி வெயிட் பண்ணி டிலே ஆகி ஒரு நியூ லவ் போயிருக்கலாம் சில பேர். ஓகே. அண்ட் வாட் அபவுட் அதர்ஸ்ன்னு பார்த்தோன்னா, நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க, அவங்களும் வந்து உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? பட் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு, மேபி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களே தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ அண்ட் மோரோவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப பேர்டனாக ஃபீல் ஆகிட்டு இருக்கலாம். பட் எண்டிஹவ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மணி ரிலேட்டடாக மேபி எங்கேயாவது ஸ்டக் ஆகி இருக்கலாம் 5-3 உங்களுடைய பர்சன், ரைட்? அண்ட் மோரோவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஸ்டில் அவங்க வந்து தே ஆர் ஹோல்டிங் இட், ரைட்? அதை இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க, பாஸ்டில் இருக்காங்க, யோசிக்கிறாங்க நியூ பிகினிங் பற்றி. ஆனால் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. ஓகே, எடுக்கணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது, எஃபர்ட் போடலாம். ஓகே, ஒரு நியூ பிகினிங்கான ஒரு எஃபர்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, சரிங்களா? அண்ட் தென் வாட் அபவுட் அவங்க லவ் உங்கள் மேலே எப்படி இருக்கு, அவங்களுடைய லவ் ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ எப்படி இருக்கு? வா, பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சன். அகெயின் ஐ எம் கெட்டிங் 10 ஆஃப் வாண்ட்ஸ். உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறது அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம். ஸோ லவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டில் அவங்க வந்து ரொம்ப சைல்டிஷாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை. ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சில பேர் ட்ராவல் பண்ணி வரலாம் உங்களுடைய பர்சன், அதை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, எம்பரர் கேர் பண்ணுறாங்க, பட் சில பேர் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். அகெயின் ஃபுல் எனிகோ வந்து ஸ்டபனாக இருக்காங்க, சம்வாட் ஸ்டபனாக இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கலாம். யா, உங்கள் சைடு லவ் ஃபீலிங்னு பார்த்தோன்னா உங்கள் சைடாக இந்த நியூ பிகினிங் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மேபி நீங்கள் பேசாமல் மூவ் ஆன் பண்ணி ஒரு லைஃப் அமைச்சிக்கலான்னு கூட அவங்க யோசிக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இஸ் இட் ரைட்? ஓகேங்களா? ஸோ ஸ்டபர்னஸை தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. காலம் மாறும், அந்நேரம் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் யூனிவர்ஸாக ஏதாவது பண்ணும்போது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஹார்ட் பிரேக் பார்க்க முடியுது. ஏற்கனவே இங்கே வந்துருந்ததுலங்க ப்ரோக்கன் ஹார்ட். எஸ், ப்ரோக்கன் ஹார்ட் இருந்தாலுமே அவங்க வந்து ஸ்டபர்னாக இருக்க மாதிரி இருக்கு. மேபி சில பேருக்கு அவங்களுடைய ஃபாதரை தாண்டி வர்றது முடியாத விஷயமா இருக்கலாம். ஓகேங்களா? 5-3. only one more card please spirit. ஒரே ஒரு கார்டு. அவங்க எப்படி 5-3ல 3 மேல அவங்களுடைய லவ் ஃபீலிங் எப்படி இருக்கு? only one card. High Priestess. 3 கார்டு வருது. Hangman, Queen of Wands, Justice. ஓகே, சரியான நேரம் வரும்போது
ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். சில பேர் வந்து ஆல்ரெடி கமிட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அப்படி இருந்தால் டிவோர்ஸ் பற்றி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. ஓகேங்களா? பைல் 3 I'm not getting much sorry for that. ஸோ ஸ்டில் அவங்க வந்து ஹேங்கிங் ஆன் சம் ஒன், யாரோ ஒரு லேடி இருக்கலாம். அவங்க சொல்கிறத இவங்க கேட்டுட்டு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கலாம். மேபி இது மறைமுகமாக நடந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பைல் 3 நான் பைல் 1 பைல் 2க்கு கைடன்ஸ் எடுக்கலை. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு தோணுது. சரிங்களா? இது நீங்கள் அவசரப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அதர்வைஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, what is this Knight of Swords? 1 second. Wow, Hierophant. I feel இது எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கு. அது எப்படின்னா, நல்ல ஒரு ஒரு கமிட்டட் லைஃப் வந்து உங்களுக்கு அமைய இருக்கு. ஹியரோஃபண்ட் எம்பரஸ் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு எண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அபண்டன்ட் லைஃப் இருக்குன்னு பார்க்குறேங்க. பைல் 3 எல்லாருக்குமே அது பொருந்துமான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ பாருங்க. நெக்ஸ்ட் லெட் மீ, யூ நீட் டு டூ மெடிடேஷன். யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, என்ன செய்யன்னு தெரில. மேபி சில பேருக்கு ஆஃபர் வரலாம். ஓகே, இந்த ஈகோ ப்ராப்ளம் தான் இன்னும் சரியாகாமல் இருக்கு, பேலன்ஸ்டாக இல்லாமல் போயிட்டே இருக்கு. ஓகே, பைல் 3. ஸோ யூ ஆர் திங்கிங் அபவுட் ஜஸ்ட் யூ ஆர் திங்கிங், ஏன்னா உங்களால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியலை. ஓகே, மெடிடேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இருக்கலாம் 2 பேர். ஒரு உங்களை வந்து கைட் பண்ணி ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஹெல்ப் வந்து இருக்கலாம். ஸோ அவங்களுடைய கைடன்ஸை பற்றி நீங்கள் யோசிங்க. வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், வா என்னது, இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கான நல்ல செய்தி இருக்கு. One second. Anything else? Ask your angels. உங்கள் ஏஞ்சலை கேளுங்க. ஸோ கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்க. அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. ஓகே, சக்ஸஸ், கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள் லைஃபுக்கு எது வந்து சக்ஸஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். ரிமைன் பாசிட்டிவ். ஓகே, இம்ப்ரூவிங் ஹெல்த். ஸோ எதையுமே வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக இருங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லும் நிறைய விஷயம். அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ பைல் 3 எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு. ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில். லெட் மீ சி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகேங்களா? ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பாய்.